முக்கியமா இப்ப 12ஆம் தேதி தாவேகாவுடைய தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் ஜனநாயக படை விவகாரம் இதெல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு ஒரு நாங்க நெருக்கடி கொடுக்கணும்னா செப்டம்பர் 27 கொடுத்துருக்கோம். மனிதாபிமானத்தோட மத்திய அரசு செயல்பட்டது, பிஜேபி செயல்பட்டது. இல்லைன்னா நாங்கள் செப்டம்பர் 27 பிஜேபி நெருக்கடி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்க முடியாது. அதனால் நாங்கள் எப்போவுமே ஒருத்தரோட பலவீனத்தை கையில் எடுத்து நெருக்கடி கொடுக்கறது இல்லை. சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அன்னைக்கு ஸ்பாட்டில் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது இருந்தவர் விஜய், அதனால அவரை கூப்பிட்டுருக்காங்க விசாரிக்க. சார், இது பராசக்தி படமும் வெளியாகுது. ஹிந்தி எதிர்ப்பை பேஸ் பண்ணி வர படமும் சொல்லப்படுது. அதுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்கப்படுது. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுங்க, அது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தது. இந்த ஹிந்தி எதிர்ப்பு ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கா? அவரோட குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே 40 முக்கியமான திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் பட்டியல் நான் 4 வருஷம் முன்னாடி வெளியிட்டிருக்கேன். பூராமே டிஎம்கே. ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பம் நடத்துது, துரைமுருகன் குடும்பம் நடத்துது, டிஆர் பாலு நடத்துகிறாரு. இவங்க எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் ஹிந்தி சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. உங்கள் திமுகவிலே எடுபடலையே. அது என்ன தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுபட போகுதா? எடுபடாது.